வணக்கம், நான் ஜெய் சித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபுட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கிறேங்க. இப்போ சென்னை ஸ்பெஷல் வடகறி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. நான் இட்லிக்கு இன்றைக்கி வடகறி செஞ்சுருக்குறேங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் செய்யலாங்க. ரொம்ப பிரமாதமான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இது சென்னை சைதாப்பேட்டை, அதாவது நார்த் சென்னைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, வட சென்னையில் பிரமாதமான ஃபேமஸான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இந்த கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 4 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து நல்லா கழுவிட்டுங்க, 3 தடவை கழுவிட்டு நல்லா வடிகட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 5 அல்லது 6 வரமிளகாயை சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் 2 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொரகொரப்பாக இருந்தால் போதுங்க, ரொம்ப நைஸாக மசிய தேவையில்லை. கொரகொரப்பாக இருக்கணுங்க, வடைக்கு அரைக்கிற மாதிரியே இருக்கணும். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. நம்ம இதை சின்ன சின்ன வடைகளாக உருண்டைகளாக பிடிச்சு போட்டுக்கலாம். ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்கணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது, எப்படி வேணால் பிடிச்சு போடலாங்க. சின்ன சின்ன உருண்டைகளாக தட்டி போட்டுக்கலாங்க. இதை நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப முறுமுறுன்னு ஆகணுன்றதெல்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நல்லா வெந்து செவந்து வந்தால் போதும். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இதை நான் இப்போ எடுத்துடுறேன். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு இப்போ எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லா வடைகளையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த வடையை சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க. அப்போதான் கிரேவியில் நல்லா ஊறுங்க. வடை குழம்பு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். வடையெல்லாம் கிரேவியில் ஊறி நல்ல பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். அதில் வாசனைக்காக 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். வடகறிக்கு சோம்பு தாங்க ரொம்ப ஸ்பெஷலானது. அந்த ஃப்ளேவர் தான் நல்லா பிரமாதமாக இருக்கும். இதில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இதையே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ 2 பெரிய தக்காளிங்க நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இடிச்சதுங்க, அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வடையில் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகா தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், மசாலா தூள் எல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 1 மூடியில் பாதி அளவுக்கு தேங்காயை பல்லாக எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம தேங்காய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதிலையே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வடையை போட்டு எடுத்துடலாங்க. ஆனால் தேங்காயோட டேஸ்ட்டு இன்னும் வடகறிக்கு சூப்பராகவே இருக்கும். அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக. பாருங்கள், தேங்காயை அரைச்சாச்சு. இப்போ எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் தண்ணி மாதிரியாக இருந்தால் தான் வடையை போட்ட உடனே நல்லா ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிரும். வர வரன்னு இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் கிரேவி சைஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி அதிகமாகவே கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சிருக்கிற, அதாவது பிச்சு போட்டு வச்சிருக்கிற வடையெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பாருங்க 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. கிரேவி எல்லாம் சுண்டி நல்லா வடை ஊறி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலையை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. பாருங்க, சூடான இட்லிக்கு அருமையான சூப்பரான சைட் டிஷ்ஷாக வடகறி ரெடி ஆயிடுச்சுங்க. சண்டே ஸ்பெஷலுங்க. பிரமாதமாக இருக்கும். பாருங்கள், நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.